ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட டிஆர்பி ரேட்டிங்கில் நிறையா மாற்றங்கள், அதாவது ஒரு டிஆர்பி ரேட்டிங்லேயே வந்து 2 சீரியல் இருக்குது. அந்த மாதிரி வந்து டாப் 10லேயே வந்து நமக்கு 12 சீரியல் கிட்டே இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 10th பிளேஸில் 4.9 டிஆர்பி ரேட்டிங்கோட மகாநதி சீரியல் இருக்குது. அதாவது நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், எதை பேஸ் பண்ணி வந்து டிஆர்பி ரேட்டிங் கேல்குலேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அண்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா, ப்ரைம் டைம் சீரியல்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து நமக்கு டாப் 10ல் வருன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அண்ட் வந்து இது ப்ரைம் டைமில் இல்லாத சீரியல் வந்து டாப் 10ல் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த வகையில் மகாநதி சீரியல் ப்ரைம் டைமில் இல்லைனாலும் டாப் 10ல் வந்தது வந்து ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும். அண்ட் 9th பிளேஸில் 5.2 டிஆர்பி ரேட்டிங்கோட மல்லி சீரியல் இருக்குது. சன் டிவியோட சீரியல். இதுக்கு ஆல்ரெடி வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் வந்து சூப்பராக போகும்னு நம்புகிறோம். அண்ட் 8th பிளேஸில் 5.3 டிஆர்பி ரேட்டிங்கோட 2 சீரியல் இருக்குது. அதாவது மருமகள் அண்ட் வானத்தை போல சீரியல். மருமகள் சீரியல் வந்து போன வாரம் தான் லான்ச் வீக். அண்ட் இந்த வாரம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கேப்ரியலோட ஆக்டிங்காக இருக்கட்டும், சீரியல் கான்செப்டே வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. எப்படி வந்து 2 பேரும் ஆல்ரெடி 2 பேருக்கும் சண்டையாக போயிட்டுருக்கு, எப்படி 2 பேரும் மீட் பண்ணி என்ன ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 7th பிளேஸில் 5.35 டிஆர்பி ரேட்டிங்கோட ஜீ தமிழோட கார்த்திகை தீபம் சீரியல் தான் இருக்குது. இந்த சீரியலுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் வந்து இந்த சீரியல் வந்து டாப் 10ல் வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. பட் வந்து இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் அண்ட் வந்து நிறையா சப்போர்ட் இருக்குது இந்த சீரியலுக்கு. அண்ட் இது வந்து நமக்கு டாப் 15க்குள்ளே இருக்க சீரியல். இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து இதுக்கப்புறம் டாப் 10க்குள்ளே இந்த சீரியல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6th பிளேஸில் 5.9 டிஆர்பி ரேட்டிங்கோட ஆஹா கல்யாணம் சீரியலுக்கு. ஆஹா கல்யாணம் சீரியலும் வந்து எப்படின்னா டாப் 10ல் இருந்து இப்போ டாப் 6க்கு வந்து முன்னேறி இருக்குங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அண்ட் அந்த முன்னேற்றத்துலேருந்தே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் எவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. அண்ட் இந்த சீரியலும் அதே வகையில் ப்ரைம் டைமில் இல்லை. பட் ஸ்டில் இவங்க ஃபேன்ஸ் வந்து இந்த சீரியல் கொடுக்குற சப்போர்ட்னால இந்த சீரியலும் வந்து டாப் 10ல் இருந்து இப்போ டாப் 6க்கு வந்து வந்திருக்கு. 5th பிளேஸில் 6.1 டிஆர்பி ரேட்டிங்கோட கயல் அண்ட் சின்ன மருமகள் சீரியல் இருக்குது. அண்ட் கயல் சீரியல் வந்து இப்போ கொஞ்சமாக சுமாராக தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக அவங்க அம்மா சீக்வன்ஸ், அவங்க மேரேஜ் சீக்வன்ஸ் அண்ட் அவங்க சித்தி சித்தப்பா அந்த மாதிரி ஃபுல் என்னென்ன அப்போது என்ன பிரச்சனை வரப்போகுது அந்த மாதிரி தான் காட்டிகிட்ருக்காங்க. அண்ட் சின்ன மருமகள் சீரியலும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. 4th பிளேஸில் 6.2 டிஆர்பி ரேட்டிங்கோட சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து ஒரு காலத்தில் டாப் 1 பிளேஸில் இருந்த சீரியல் வந்து இப்போ டாப் 4க்கு வந்திருக்கு. அப்படின்னா இந்த சீரியல் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் இதை தாண்டி மற்ற சீரியல்ஸ்னால் இதை விட வந்து இன்னும் சூப்பராக போயிட்டுருக்குன்னே நம்ம சொல்லலாம். 3rd பிளேஸில் 7.2 டிஆர்பி ரேட்டிங்கோட பாண்டியன் ஷோ சீசன் 2 சீரியல் தான் இருக்குது. இந்த சீரியல் ஃபுல்லாக இப்போ வந்து தங்கமயில் சுற்றியே தான். மயில் என்ன, அவங்க அதுக்கு மூர்த்தி என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு எப்படி வந்து மயில் வந்து அவங்க மாமாவுக்கு வந்து என்ன எல்லா சேவைகள் செய்கிறது அதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் 2nd பிளேஸில் 7.7 டிஆர்பி ரேட்டிங்கோட பாக்கியலட்சுமி சீரியல் தான் இருக்குது. அதாவது இந்த சீரியல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது வந்து நம்ம ஈஸ்வரியை அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து இது வந்து கோபி வந்து ராதிகாவோட அம்மா கூட சண்டை போடுறதாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து அடுத்தென்ன கோர்ட் சீனு என்ன ஆகும் ஈஸ்வரிக்குன்ற மாதிரி ஒரே பதட்டத்திலே கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த சீரியலை. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க சீரியல் 9.1 டிஆர்பி ரேட்டிங்கோட சீரகடி காசு சீரியல் தான் இருக்குது. அண்ட் இந்த சீரியல்ஸ் தான் இந்த வாரத்தோட டாப் 10 சீரியல்ஸ். அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்டுக்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.